ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ 2026க்கான குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். என்ன புக்கு படிக்கணும், கண்டிப்பாக ஸ்கூல் புக் மட்டும் போதுமா, இல்லை ஸ்டாண்டர்ட் ஆத்தர்லேருந்து வருமானு இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கும் படித்து தான் ஆகணும். படிப்பு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஸ்டாண்டர்ட் ஆத்தர்லேருந்து படிக்கிறதும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அப்படி என்ன ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு படிக்கணும், இல்லை நான் சொல்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு போதுமா, எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்னு பார்த்தீங்கனாலே அது டிகிரி லெவல் எக்ஸாம். டிகிரி லெவல் எக்ஸாம்னாலே ஒரு யூனிவர்சிட்டி லெவல் எக்ஸாம் தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி எந்த யூனிவர்சிட்டி புக்ஸ்லேருந்து கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அதை வச்சு பேஸ் பண்ணி நிறைய ஆத்தர் புக் எழுதுவாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாலிட்டி லட்சுமிகாந்த் அப்படிங்கிறவர் புக்ஸ் எழுதியிருப்பார். எக்கனாமிக்ஸ் ரமேஷ் சிங் எழுதியிருப்பார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போது டிஎன்பிஎஸ்சி ஒரு 10 கொஸ்டின் பாலிட்டிலேருந்து கேட்குறாங்களா, ஒரு 8 கொஸ்டினாவது அந்த புக்கிலேருந்து வந்துடும். 10ல் 8 எழுததே நமக்கு பெரிய நல்ல விஷயந்தான். அதாவது ஒரு நல்ல ஸ்கோர் தான். இந்த மாதிரி பெஸ்ட்டு புக்கை தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா புக் இருக்கும். ஆனால் ஒரு புக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புக்கு படித்தா போதும். இப்போ லட்சுமிகாந்தில் வேர்டிங்ஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வேறு ஆத்தர் போகலாம். ஆனால் நான் பார்த்ததில் பெஸ்ட்டு புக்ஸை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான புக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கில் 6th-லேருந்து 12th வரை கண்டிப்பாக படிக்கணும். பாலிட்டி மட்டும் படிக்கண்டா, மீதி எல்லாமே கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறையா அவைலபிளாக இருக்கும். தமிழ் மீடியம் புக்ஸு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன புக்கெலாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு தான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரிக்கு ஏன்சியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா பை பூனம் தலால் தஹியா. அதாவது ஹிஸ்ட்ரிக்கு பூனம் தலால் தஹியா அப்படிங்கிறவர் எழுதிய புக்கு மட்டுமே போதும். தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய பண்டைய கால இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு அப்படிங்கிற புக்கு படித்தாலே போதும். எல்லாமே ஒரே புக்கிலேருந்து வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம்ம டாப்பர் ஆகாத அளவுக்கு நமக்கு போதும். அடுத்து ஐஎன்எம் இந்திய நேஷ்னல் மூமெண்ட். இதுக்கு ஸ்கூல் புக் போக ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா புக்கு போதும். தமிழில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கால இந்திய வரலாறு, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு 2 புக்கு வெங்கடேசன் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸே நமக்கு போதும். அடுத்து பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கு போதும். தமிழில் இந்திய அரசியலமைப்பு பிரகதீஷ் பப்ளிகேஷனில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு போதும். லட்சுமிகாந்தோட அதே காப்பி புக்கு தான் அது, வேறு எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து கவர்னன்ஸ். அதாவது கவர்னன்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் மெயின்ஸில் வரும். அதுக்கு லட்சுமிகாந்த் புக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஓகே. தமிழ் மீடியத்துக்கு தமிழ் பப்ளிகேஷன் இந்திய அரசு நிர்வாகம் அப்படின்னு இருக்கும், என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த புக் பெஸ்ட் புக்கு தான். அடுத்து சயின்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு போதும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. டெக்னாலஜிங்கிறத பொறுத்தவரை நாம் நிறையா தேடுவோம். இந்த இஸ்ரோவை பற்றி ஃபுல்லாக தேடுவோம். இஸ்ரோ விட்ட ராக்கெட் எல்லாம் தேடுவோம். அப்போல்லாம் நாம் ஒன்றும் தேடணும்னு அவசியம் கிடையாது. சயின்ஸ் புக்கு ப்ளஸ் யோஜனாலேயே மந்த்லி 2 மாதத்துக்கு ஒரு திருப்பி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு திருப்பி சயின்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். அதுவே நமக்கு போதும். டெக்னாலஜிங்கிறது எல்லாமே டெக்னாலஜி தான். ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான், பயோ டெக்னாலஜி தான், டைரி ப்ராடக்ட் டெக்னாலஜி தான், இந்த அக்வா கல்ச்சர் அது கூட டெக்னாலஜி தான், அப்புறம் ப்ரீடிங், இது எல்லாமே டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜிங்கிறதுக்காக நம்ம நிறையா தேடண்டாம். வேணால் குரூப் 1 மெயின்ஸுக்கு நான் புக் ப்ரூஃப் போட்டிருக்கேன் சயின்ஸுக்கு, அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு போதும், புரியும். அடுத்து ஜாகிரஃபியை பொறுத்தவரை ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக படிக்கணும். அது போக மாஜித் ஹுசைன் புக்கு தான் பெஸ்ட்டான புக்கு இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸுக்கு ரமேஷ் சிங் புக்கு போதும், அதான் பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் தமிழில் பார்த்திங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் இருக்குது. அது ஓரளவு தான் ஓகே, ரொம்ப ஒன்றும் ஓகேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது வேங்கண்டா என்னை கேட்டால். சரி, ஒரு ஆறுதலுக்கு சும்மா படிக்கணும், மெயின்ஸுக்கு ஓரியன்டாக வாங்கிடலாம். ப்ரிலிம்ஸுக்கு அது தேவைப்படாது. மெயின்ஸுக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷனில் உள்ள எக்கனாமிக்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்து மேக்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங்னு 2 புக்கு இருக்குது. ஆர்எஸ் அகர்வால் எழுதியது. அது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் தேவைப்படும். ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கு வாங்கிக்கோங்க. 25 கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா இப்போ வர ரொம்ப டஃப்பாக தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க மேக்ஸ்.
கொஸ்டின்லாம் பார்த்தோம்னா கரெக்டாக இந்த புக்லேருந்து தான் கேட்பாங்க அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக 25க்கு 25 எடுக்கலாம். ஒன்று ஆர்எஸ் அகர்வால் புக் படிக்கணும், இல்லைனா பேங்கிங் மேக்ஸ் எடுத்து எழுதிட வேண்டியதான். ஒவ்வொரு மார்க்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் 22 எடுத்தால் போதும், 21 எடுத்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் விட்டுருங்க. ஏன்னா ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆனால் ஐயோ மேக்ஸில், அதுவும் மேக்ஸில் போய் ஃபெயில் ஆனால் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். அடுத்து இவிஎஸ் புக்கு. இவிஎஸ் வந்து எதுக்கு தேவைன்னா மெயின்ஸ்க்கு தான் தேவை. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி புக்கு நல்லாயிருக்கும், அல்லது பிசிக்ஸ் வாலா அவங்க ரிலீஸ் பண்ண புக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ் சமூகம், அதாவது தமிழ் சொசைட்டின்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா முற்கால தமிழ்நாட்டு வரலாறு, தற்கால தமிழ்நாட்டு வரலாறுன்னு 2 புக் இருக்குது, வெங்கடேசன் எழுதியது. இது வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாகவே போட்டு முடித்தாச்சு. நீதி கட்சி மட்டும்தான் போட வேண்டியது இருக்குது, அதையும் சீக்கிரம் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கால் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஹேண்ட் ரைட்டிங் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஊருக்கே வந்ததுனால இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃபாக டைப் பண்ணியே நாம் வந்து நோட்ஸ் எழுதி வீடியோ போட்டுடலாம். ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனை வராது, நீட்டாகவும் இருக்கும். அடுத்து தமிழ் இலக்கியம் 6th to 12th வரை உள்ள திருக்குறள், அப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு, தேவீரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு, இது எல்லாம் படிக்கணும். இலக்கியங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரை உள்ள நம்ம தமிழ் புக்கில் படிக்கிறது பெஸ்ட்டு தான். தமிழ் புக்கிலேயே பார்த்திங்கன்னா புறநானூறு, அகநானூறு, திருக்குறளை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே தமிழ் புக்கில் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அடுத்து யூனிட் 9. முன்னாடி வந்து யூனிட் 9, இப்போ வந்து யூனிட் 6ல் பொருளாதாரம் கூட சேர்ந்துருக்குது. சமூக பொருளாதார பிரச்சனைகள். ப்ரிலிம்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கான புக் வந்து பா. சிவா அவர்கள் எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற புக் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த புக்கில் அப்படி என்ன இருக்குன்னா 1947 இந்தியா விடுதலை வாங்கின பிறகு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்திய கவர்மெண்ட்டும் என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இதுதான் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து இந்தியா லெவல்லையும் கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கொடுத்துருக்கதே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா யோஜனா, மத்திய அரசால் மாதம் வெளியிடுற இதழ் தான் யோஜனா. அது வந்து தமிழில் திட்டம் அப்படின்னு வெளியாகும். யோஜனாவோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் திட்டம். ஆனால் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பேஜில் எக்ஸ்ட்ரா தமிழ்நாடை பற்றி 4 பேஜ் கொடுத்துருப்பாங்க. 2 பேஜில் 4 பேஜ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன தான் யோஜனா படித்தாலும் கண்டிப்பாக அந்த 4 பேஜும் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்காக திட்டம் புக்கை வாசித்து தான் ஆகணும். அடுத்து வந்து தமிழரசு. தமிழரசு வந்து மாதம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் வெளியிடப்படுகிற இதழ். இதில் வந்து தமிழ்நாடு திட்டங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2025 வந்த எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எதுலேருந்து படிக்கணும்னா என்னமோ பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஸோ இந்த ஜூன்லேருந்து படித்தா போதும். அடுத்து எத்திக்ஸ், தர்மம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இது வந்து மெயின்ஸில் 75 மார்க் கேட்பாங்க, குரூப் 1 மெயின்ஸில் மட்டும். எத்திக்ஸ்னு ஒன்று கல்ச்சர்னு நினச்சிக்காதீங்க. நம்ம 11th 12th இருக்க எத்திக்ஸ் கிடையாது. இது வந்து தர்மம், தொழில் தர்மம். ஸோ இது வந்து லெக்சிகான்ங்கிற புக்கு படித்தாலே போதும். எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஒரு 3 மாதம், அடுத்த வருஷம் ஒரு 6 மாதம், 9 மாதம் இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு மெயின்ஸுக்கும் சேர்த்து படிங்க. அடுத்து வந்து ப்ரிலிம்ஸுக்கு படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா குரூப் 1 மட்டுமே நம்பி இருக்க மாட்டீங்க. குரூப் 2வும் நமக்கு வேணும், ஏதாவது ஒன்று கிடச்சா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. இந்த 3 மாதமே நம்ம மெயின்ஸ் எழுதி பழகிட்டால் பின்னாடி மெயின்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் தேங்க்யூ.